என் அன்புக்குரியவர்களே, தேவனை தேடுவதென்றால் என்னுடைய நல்வாழ்வுக்காக தேவனுடைய முகத்தை நான் தேடுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதென்றால் என் நல்வாழ்வுக்கல்ல, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். Why prosperity? ஏன் ஐஸ்வர்யம் என்று தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் ஐஸ்வர்யம்? எதற்காக ஐஸ்வர்யம் நமக்கு தேவை? பல காரியங்களை பார்த்தோம். தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறார் என்றால் நன்மையான ஈவு என்று பார்த்தோம். அடுத்து தேவன் கேளாத ஐஸ்வர்யம்னே ஒரு இடத்துல தர்றாரு. தீமையானது எதுவும் தேவன் தரமாட்டார். தர்றாருன்னா அந்த நன்மையானது என்று பார்க்கிறோம். அடுத்த ஐஸ்வர்யம் தேவன் அவருடைய தரித்திரத்தினால் நம்ம ஐஸ்வர்யமானோம் என்று பார்க்கிறோம். ஸோ அவர் சிலுவையோடைய போன வாரம் பார்த்த கிரயத்தின் விளைவு ஐஸ்வர்யம் என்று பார்த்தோம். இந்த வாரம் பார்ப்போம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் தம்முடைய கண்களை திறப்பாராக, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வாராக. என் அன்புக்குரியவர்களே, இவைகள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த இவைகள்ல எதை சொல்றாரு? ஆசீர்வாதத்தை பேசுறாரு, ப்ராஸ்பெரிட்டி பேசுறாரு, உண்பதை பற்றி பேசுகிறார், உடுக்கிறதை பற்றி பேசுகிறார், சந்தோஷமான வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். இது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. இது எல்லாம் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி எது நம்ம பார்க்கணும்? இவைகள் எதை சொல்றாரு? வாசிங்க 28. உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இவைகள் சொல்லும்போது எதை சொல்றாரு? டிரெஸ். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அடுத்து 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும். ஓகே, இப்ப எதை பத்தி பேசுறாரு? என்ன சாப்பிடுறது, என்ன குடிக்கிறது அப்படின்ற பத்தி பேசுறாரு. அடுத்து என்ன ட்ரெஸ் பண்றது. இது எல்லாம் இட் இஸ் கனெக்டட் வித் தி வேர்ல்ட்லி பிளெஸிங், உலக ஆசீர்வாதம். இந்த உலக ஆசீர்வாதத்தை எல்லாம் பேசிட்டு கீழே சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு, கையை தட்டுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் அல்ல அப்படின்னு பரமபிதா சொன்னாரா? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் சொன்னாரா? அப்ப ப்ராஸ்பெரிட்டி உங்களுக்கு தேவையில்லை, அதனால நீ அதுக்கு பின்னாடி ஓடாத அப்படி சொன்னாரா? இதெல்லாம் உனக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும், அதனால பின்னாடி போகாதன்னு சொன்னாரா? இதெல்லாம் தேவைன்னு தெரியும். அப்ப தேவன் தேவைன்னு சொல்றாரா, தேவை இல்லைன்னு சொல்றாரா? சொல்லுங்களேன் கொஞ்சம் வாயை திறந்து. அவர் தேவன்னு சொல்றாரு, அது தேவன் அவருக்கு தெரியும், அதனால நீ கவலை இல்லாம இரு. ஆனா எப்படி பிரசங்கம் பண்ணாங்க? இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அதனால நீ கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் எனக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும், அதனால நான் கவலைப்பட வேண்டியதில்லை. சோ இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய கேள்வி, ஏன் நான் ப்ராஸ்பெரிட்டி வலுவாக நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? ஏன் நான் ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும்? எதற்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனை தேடுகிறவர்களுக்கு அப்படி நாங்க சொல்லவே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனை தேடுவது வேறு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது வேறு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனை தேடுவதென்றால் என்னுடைய நல்வாழ்வுக்காக தேவனுடைய முகத்தை நான் தேடுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதென்றால் என் நல்வாழ்வுக்கல்ல, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அவருடைய ஊழியம் இந்த பூமியிலே பரவ வேண்டும் என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்திற்காக ஓடுகிறவர்களை தேவன் குறிப்பாய் பார்த்து அவனை பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடுறவன் 1000 பேர் இருந்தாலும் என்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிற உனக்கு அவனுக்கு கொடுப்பதை விட 1000 மடங்கு நான் கூட கொடுப்பேன். It is a special promise who seek the kingdom of God.
ஒருவேளை நீங்கள் ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஒரு ஊழியத்துக்கு ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், அந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்க என்று சொல்லுவர்களாக இருப்பீர்கள் என்றால், இந்த வசனம் உங்களுக்குரியது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள். தேவனை தேடுகிறவர்கள் வேறு. உட்கார்ந்து நல்ல மெசேஜை கேட்பான். தேவனுடைய ராஜ்யத்துக்காக இப்பொழுது நாம் விதைப்போம்னா, ஓகே காட் பிளஸ் யூ, பிரைஸ் காட், அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. இவர்கள் தேவனை தேடுகிறவர்கள். ஆனால் இந்த ஊழியத்தின் மூலம் தேவனுடைய ராஜ்யம் பரவ வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியத்துக்கு விதைக்க ஆரம்பிக்கிறவர்கள், அல்லது ஊழியத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறவர்கள், அல்லது ஊழியத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், அல்லது ஊழியத்துக்காய் கடந்து வருகிறவர்கள். இவர்கள்லாம் யாருன்னா தேவனை தேடுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள். என் இளம் வயதிலே 16 வயதிலே தேவன் என்னை அழைத்த போது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் தேவனை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் என்னை தம்முடைய ராஜ்யத்தை தேடும்படி அழைத்தார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.